அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி கொறடா மாணிக்கம் தாகூர் பரபரப்பான எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தையில், அதாவது தொகுதி பங்கீட்டுல தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்த இழுபறிக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு நபர் மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அதிக இடத்துல போட்டி என்று தொடர்ச்சியாக கோரிக்கையை முன்வைத்து வந்தவர். இன்று திடீரென்று ஒரு ட்விட்டர் பக்கத்தில், தனது எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி காங்கிரஸ் மேலிட முடிவெடுத்து விட்டதாக தகவல் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில தான் அவருடைய இந்த எக்ஸ் தள பதிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினர் மேலிடம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும். தனிப்பட்ட நபர்களின் விருப்பு வெறுப்புகளை விட காங்கிரஸ் கட்சியே அனைவருக்கும் பெரிது என மாணிக்கம் தாகூர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை காங்கிரஸ் மேலிடம் நேற்றே முடிவு செய்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த எக்ஸ் தள பக்கத்துல மாணிக்கம் தாகூருடைய கருத்தும் பேசு பொருளாகி இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 40 இடங்கள் நிச்சயமாக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று முதலமைச்சரை சந்திக்கும் போது கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. மூத்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார். இதில் காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகள்ல 25 தொகுதிகள் அதிகம் கொடுக்க திமுக முன்வந்ததாகவும், ஆனால் அதிக இடங்கள்ல 41 இடம் என்பதுல தொடர்ந்து காங்கிரசார் கோரிக்கையை முன்வைத்து வந்ததாக சொல்லப்பட்டது. இருப்பினும் அடுத்த கட்டமாக தாவேகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு தகவல் பரபரப்பாக வெளியாகி வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது தலைமை முடிவெடுத்திருப்பதை உறுதி செய்யும் விதமாக மாணிக்கம் தாகூருடைய இந்த பதிவு அமைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.